கேட்டில 60 கணக்கில் விட மாட்டோம். இந்த இது இருக்குல்ல, இது மூடுறதுனால இது கணக்கில் இல்லை. ஆனால் இந்த பக்கத்தில் உள்ளது கணக்கில் உண்டு. இப்போ 63ன்னா நம்மளுக்கு கணக்கு எவ்வளோ சொன்னேன் நான்? 32 சொன்னேன் இல்லையா? 32 இங்கே இருந்து 32 வரணும். சரியா? இதில் இன்னும் ஒரு சின்ன ஒரு டாட் ஒன்று பிடிச்சி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் மிச்சத்தை. பின்னாடி பக்கத்தில் ஒரே ஒரு டாட்டு பின்னாடி. அது எப்படி மேடம் அளவு? சென்டர் இந்த இதுக்கும் சென்டர் வச்சு அந்த ஜோபுக்கும் இதுக்கும் சென்டர் வச்சு ஒரு 3/4 இன்ச்சு டாட். ஓகே ஓகே. ஜோபுக்கும் இதுக்கும் சென்டர் வச்சு பிடிச்சிட்டோமா? அதுக்கப்புறம் இதை பழந்து பார்க்கணும். அளந்து பார்த்தோம்னா இப்போ வந்து உங்களுக்கு இதுதானே கணக்கு. இப்போ பின் துண்டு அதுவும் ஜாயின் பண்ணும்போது இத்தனை ஒன்றில் அடிச்சு முடிச்சீங்கன்னா சரியாக போயிடும். இதையும் அதையும் அதுமாரி வரும்ல. அப்போ அதையும் பண்ணி தரேன். இதுலேருந்து இதில் வரைக்கும் வெட்டி மூடிட்டு அப்புறம் எப்பயும் சுடிதார் அடிக்கிற மாதிரி அடித்து முடிச்சிடணும். இதுக்கு தண்ணி பட்டி, இதுக்கு தண்ணி பட்டி. ட்ரௌசருக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பட்டியாக போடுவோம். இந்த பெரிய பசங்களுக்கு இதுக்கு தனி பட்டி, இது தனி பட்டி. பட்டி பட்டி. ஓகே ஓகே. அதுதான் பட்டி நிறைய குத்துக்குறாங்க போல. பட்டி இதுக்கு வந்து தனி பட்டி. டவுசருக்கெல்லாம் வந்து ஒரே பட்டி இங்கிருந்து சுற்றி அப்படியே வந்து முடிக்கணும். அதோட கணக்கு நல்லா இருக்கும்ல. நல்லா இருக்காது, இதுதான் அழகா இருக்கும். அது நல்லா இருக்காது. அது எப்படி டவுசர்லாம் தனித்தனியாக போட்டால் தான் அழகாகவும் இருக்கும். இதுக்கு இன்னொரு பின் துண்டு போடணும். டவுசருக்கு எவ்வளோன்னு தெரியல. டவுசரும் 15 ரூபா 20. நானும் பழைய காலத்து காசு சொல்கிறேன். அவங்க புக்கில் எழுதியிருப்பாங்க. அவங்க ஒரு சிவப்பு கலர் புக் இருக்கும் பாரு, அதில் போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ தான் ஏற்றிட்டாங்கங்கிறாங்க. இப்போ இதுக்கு என்னப்பா அதே மாதிரி இதில் ஜாயின் அப்புறம் கூட இந்த பக்கம் வளைவு வரும். ஜாயிண்ட்டு நேராக வர ஜாயிண்ட்டு நேராக தான் அடிக்கணும். ஆனால் மெத்தட்லாம் இதே தான். இதுக்கு டவுசருக்கு இதே தான். டவுசருக்கு என்ன கணக்கு வரும்னா இது மாதிரி தனித்தனியாக அடிக்க மாட்டாங்க. முதல்ல டவுசரை வாங்கி எப்பயும் போல் ஒரு பாக்கெட், அதுக்கு கணக்கு ஒரு பாக்கெட்டு. அதேமாதிரி இந்த இதில் இப்படி மாற்றோம்ல, அதுக்கு பேர் லூப்புன்னு சொல்லுவோம். இதில் 6 லூப்பு, அதுக்கு வந்து 4 லூப்பு தான் கணக்கு. பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு. அப்புறம் இந்த ஓப்பன் பட்டி, அதுக்கு வந்து இது வைக்கணும், பட்டன் வைக்கிற மாதிரி. அதுக்கு வேறு மாதிரி வந்துடும் இந்த ஓப்பன் பட்டி. இதுக்கு வேறு மாதிரி ஜிப் வைக்கலாம். குழப்பிக்க வேண்டாம், நீங்கள் இது அடிங்க மேடம். அது அப்புறம் வந்து நம்ம கற்றுக்கலாம். எப்படி இருந்தாலும் சின்ன சின்ன வேலை இது தாண்டிடுச்சுனாக்கா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். அதனால தான் உங்களுக்கு 3 பேண்ட் எடுத்துருவான்னு. 3 பேண்ட் எடுத்துனேன். அப்படி தரவாங்க. ஒரு ஜோப்பு மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அது கூட வாங்கிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எப்பயாவது பார்த்தா கொடுத்துக்கலாம். இல்லைன்னா பாக்கெட் வைக்க ஒரு பாக்கெட் வைக்க கற்றுக்குவோம். சரி இல்லைங்க மேடம், 2 ஜோப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மேடம். 2 ஜோப் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு பேண்ட்டுக்கு உண்டானது ஜோப் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால ஒண்ணு இல்ல. ஆனா பேண்ட் 3 பேண்ட் எடுத்துட்டு வந்தேன். ஜோப் எடுத்து வரந்தே வைக்கிறேன். ஓப்பன் மட்டும் நீங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா மிச்சம் எல்லாத்தையும் தாண்டி வந்துடலாம். அதான் மேடம் நான் தான் தைச்சிருக்கேன்ல. இந்த ஜிப்பு வேற மாதிரி திருப்பி வச்சுட்டு விட்டு பார்த்து பிரிக்குங்க. அப்புறம் இங்கே வெட்டி விடும். அப்புறம் இழுத்து பார்க்கும் பிடிங்கிட்டு வந்துடும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கணக்கு. அப்புறம் தூக்கிட்டு ஓடியாருன்ட்டா. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் எல்லாத்தையும் பிரின்னு சொல்லிட்டு அப்படி வரிசையாக போனோம்னா ஒன்றும் ஆகாது. சரிங்க மேடம். இதில் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அது நம்ம இது பண்ணும்போது சரி பண்ணுவோம். அது அவங்களே அப்படி தான் கட்டிங்க. இப்போ புது ஆள் வேற கட் பண்ணியிருக்காங்களா, அது வேற கொஞ்சம் லேட்டாக தானே பார்ப்போம். இப்போ நீங்கள் தைக்கிறதுக்கும் நான் தைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்புறம் நீங்கள் இன்னும் 2 வருஷம் ஆச்சுன்னாக்கா பறப்பீங்க. அதனால பீஸ் இல்லாமல் எல்லாருமே இப்போ அதே வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நவுந்து வர மாதிரி இருக்குல்ல, நம்ம கணக்கு பண்ணே இல்லை. அந்த இடத்துல வரும்போது இப்படி தூக்கி வச்சிருவேன். இங்கே கொஞ்சம் விரிஞ்சு வருது இல்லைப்பா, இங்கேருந்து இப்படி தாண்டி வரும்போது அந்த இடத்துல அப்படி வச்சுக்கலாம். ஆனால் அந்த கட்டன் துணி வெளியில் தெரியக்கூடாது. இது தெரியக்கூடாது. ஓகேவா? இந்த இடத்துல வரும்போது இப்படி அமுத்திடுவேன். அவ்வளோதான். ஒரே பிஸி ஏன் பவி, உனக்குலாம் எப்படி தான் நேரம் கிடைக்கும்னே நான் நினைப்பேன் பவி. ஐயோ நல்லா ஜாலியாக இருக்குது.
தடவை அப்படி நினைப்பேன், பவியாட்டம் பிறந்திருக்கலாம், பவியாட்டம் பிறந்திருக்கலாம். எங்கள் பையன்கிட்ட சொல்லுவேன், பாராக இருந்தாலும் ஜாலியாக இருக்கு பவி. அப்பையிலேருந்து இல்லை, டக்கு டக்குன்னு அந்தந்த வேலைக்கு நீ டக்கு டக்குன்னு நேரத்தை ஒதுக்கிற. அதுக்கு எவ்வளோ நேரம் கொடுத்தாமலும் பத்த மாட்டேங்குது. நானே முதல் இந்த செட்டு துணியை வாங்கலன்னு தான்ப்பா இருந்தேன். எனக்கு வேண்டாம், எனக்கு வெளி துணி வந்துக்கிட்டது தீபாவளி நேரம். அப்புறம் பக்கத்தில் போன பாப்பா என்ன சொல்லிடுச்சு, எல்லாத்துக்கும் ஒரு கட்டு இது சுடிதார் டாப்பு தான் கொடுக்குறாங்க, வாங்கம்மான்னு கூப்பிட்டுச்சு பாரு. போனேன் இதையும் தூக்குது, எழுதுமா அக்கா எனக்கு வேண்டாம்க்கா, நான் ஒரு கட்டுன்னு தானக்கா வந்தேன். இது எந்த பக்கம் மடிச்சீங்க பாரு, அது மிச்சம் உள்ள ஆப்போசிட் ஓகே 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 அந்த பக்கம் மடிச்சீங்கல்ல அதே மாதிரி இந்த பக்கம் ராங் சைடு இது. ஓகே ஓகேங்க மேடம் ஓகேங்க மேடம். போன 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்களா, அப்போ தான் ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்துச்சு, இந்த காசுக்கு நம்ம போய் ஒரு டெய்லர் இதை தைக்கிறது கொஞ்சம் இதாக இருந்தேன், விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இதை தைக்கிறவங்க நல்லா 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்கணும்னு சொன்னோடனையும் சரி நம்ம எடுத்து போடுவோமேனு எடுத்து போட்டது தான். போன 20 வருஷத்துக்கு முன்னாடி வருதா மேடம் உங்களுக்கு? இதை நான் அவ்வளோ பொருட்டாக இல்லை, ஆனால் நம்மளும் ஒரு ஆள் அதுக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்காக பிடிச்சிக்கிறது தான். இதை நிறைய தைக்க மாட்டேன், என்னோடதுல வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கும் 2 இல்லைன்னா 1 அப்படி தான் வாங்குவேன். எப்படி மேடம் 1 லட்சம் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா வாங்குறாங்க? எப்படி இது பொழப்புப்பா, ஏன் தைக்க முடியல உங்களுக்கு? இப்போ புதுசு தானேப்பா, புதுசு. இதே நீங்கள் 4 தடவை பழகிட்டீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காங்களா, அவங்களும் ஒரே நாளில் ஒரு கட்டு அடிப்பாங்க. பரவாயில்லையா, ஸ்பீடாக அடிக்கிறாங்க. ஒரே நாளில் ஒரு கட்டு வந்துடும், அது அப்படியே வந்துடும். காலையில் போகணுமே, நம்மளுக்கு காசு வந்துடும். இதுலயே ஒரே ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு டாட் என்னப்பா ஸ்பீடு வந்துருச்சு வந்துரும். அதான் ஆனா முன்ன தைக்கிறத விட இப்ப தைக்கும்போது ஸ்பீடு வந்துருச்சு எனக்கு. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச துணிங்கிறதுனால வந்திருக்கும். இல்ல இல்ல முதல்ல இதெல்லாம் பயந்து அடிப்போம். அடுத்தது என்ன பண்ணு கேட்டு செய்யற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து அதே தானே வருது. அதுதான் அதே மாதிரி பண்ணிட்டு இப்பதான் இடுப்பு பட்டி போடலாம். ஓகேங்க. இடுப்பு பட்டிக்கு அங்கே இருக்க துணி இதுக்கு அடியில் கிடக்கும், இருந்தால் போதும். இடுப்பு பட்டிக்கு இவ்வளோ வச்சுக்கிட்ட கத்திரிக்கோள் மட்டும் கொடுப்பா, இந்த கத்திரிக்கோள் வெட்டாது. இது இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு அளவாகவும் கொடுக்காதுவ. ஒரு 4 இன்ச்சு அகலம் இருந்தால் போதும். என்னப்பா 4 இன்ச்சு? 4 இன்ச்சு இருந்தாக்க நமக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு 2 இன்ச்சுக்கு வந்துக்கும். இது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்ல இங்கே இது இந்த எக்ஸ்ட்ரா வந்திருக்குல்ல, எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம வந்து கொக்கிக்கு நூல் கட்டுற பக்கம் மாதிரி இதுக்கு இது சரியா. இதுக்கு என்ன செய்வேன், நான் உள்ளார இருந்து தான் நான் எப்பவுமே வெளியில் வரும், அப்போ தான் நீட் இருக்கும். எப்படிங்க மேடம்? இந்த பக்கம் இருக்குல்ல, இப்போ என்ன செய்யணும், கம்பி நோண்டி எடுத்துருவேன் நான். இப்போ தான் எடுப்பேன். அதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா யாரும் ஒரு ஜிப்பு நல்லா இருக்கான்னு இழுத்து விட்டு போயிடுவாங்க. இப்போ நோண்டி எடுத்துருவேன். அதை வைக்கும்போது மட்டும்தான் அந்த வேலை. ஆனால் சில பேர் நோண்டாமலே எடுத்துட்டு படாருன்னு அடிச்சு விட்ருவோம். நம்மளுக்கு அந்த இது இல்லைன்னா எவ்வளோ தூரம் இறக்கணுமா ஏற்றணுமான்னு தெரியாமல் எடுத்துட்டோம்னா நமக்கு அது இல்லைங்கிற அந்த ஒரு இதாகவே இருக்கும். இப்போ இங்கேருந்து மடிச்சு விடுவாங்க. இந்த பக்கம் இருக்குல்ல எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சுருக்கோம்ல, அங்கேருந்து உள்ளார ராங் சைடு கொஞ்சோண்டு மடிச்சு கரெக்டாக பிசுரை மட்டும் மடிச்சுட்டு இப்போ உங்கள் கையில் லேபிள் இருந்துச்சுன்னா இதில் எங்கன்னா ஒரு இடத்துல சொல்லி விட்டுருலாம். இல்லைன்னாக்கா பின்னாடி மடிச்சு நான் அப்படி தான் போட்டேன். இப்போ என்ன சொல்லிடுச்சு, அந்த பிள்ளை பின்னாடி பக்கம் அங்கே மடிச்சு அடிக்கிறோம்ல அங்கே போடுவேன். இப்போ எங்கே போடணுமா? எங்கேயாவது சொல்லி விட்டுருங்காங்குது, இங்கே பின்னாடி அடிக்காத சொல்கிறாங்க. ஓகே ஓகே, சைடில் வைக்கணும். சொருவாதன்றுச்சு முடிஞ்சிருச்சு. இதில் இதோட கொஞ்சம் தள்ளி விட்டு நான் வெட்டிடுறேன். ஓகே, அடுத்தது போதுன்னா இதே வச்சுக்கலாம். 2 பீஸ் லென்த்தா வருதுன்னா வச்சுக்கலாம். வருமா? வரும். வருதுங்க. இதே வச்சுக்கலாம். அடுத்த பீஸுக்குமே இதே வச்சுக்கலாம். அப்போ வருது. சரி ஓகே.
இல்லை சந்தேகமாக இருந்துச்சுன்னா இதே மாதிரியே இதுக்கே போட்டு விட்டுட்டு ஆனால் இன்னொரு பீஸில் வந்து கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருக்கணும். ஃபோல்டு பண்ணுறது பண்ணிட்டோமா? இப்போ என்ன பண்ணணும், நம்ம இது வைக்கணும், லூப்புன்னு சொல்கிறது. இங்கே ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒன்று. எங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஜாயிண்ட் வர்ற மாதிரி இருக்கோ அந்த இடத்துலலாம் 3, முன்னாடி பக்கம் 3 வைக்கணும். பேண்ட்டுக்கு 6 வைக்கணும். ஆமாம், பேண்ட்டுக்கு 6. நான் இதுக்கு இந்த பீஸை யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம சுடிதார் பேண்ட்டு கொடுப்பாங்கல்ல, அது கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நடன்னு ஓடும். நான் அதில் இருக்கிற வாழை பிடிச்சி எடுத்து அதை தான் போட்டேன். இது வந்து கொஞ்சம் மொடன்னு ஓடும். அதனால இதை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ உங்களுக்காக இதை அப்படியே மடிக்கிறேன். அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்களா? அதில் தான் மிச்சம் விழுவும்ல. இருக்கு எடுத்து தான் வச்சுருக்கோம். அது கொஞ்சம் மெலிசாகவும் இருக்கும், நம்மளுக்கு அது தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது குண்டு கட்டையாக இருக்கும். ஆமாம் அப்போ ஊசி உடஞ்சிரும்ல இருக்கும். ஒரு அவசரத்துக்கு நவுந்து போகாது. இது அது எல்லாமே சேர்த்து விட்றோம்ல, ஆமாம், அவசரமாக நவுந்து போகாது. இங்கிட்டலாம் சைஸ் குறையுது என்ன? இது ஒரு 3.5 இன்ச்சு இருந்தால் போதுப்பா. என்ன